தமிழ்நாடு முழுவதும் போகி பண்டிகை கொண்டாட்டம். சென்னையில் பழைய பொருட்களை தீயிட்டு எரித்ததால் புகை மூட்டம். பொங்கல் பண்டிகையையொட்டி சென்னையிலிருந்து 3 நாட்களில் 6,40,000 பேர் சொந்த ஊர்களுக்கு பயணம். நேற்று ஒரே நாளில் 2,17,000 பேர் பயணித்த நிலையில் இன்று 3,461 பேருந்துகள் இயக்கம். தமிழ்நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்ட சமத்துவ பொங்கல். விளையாட்டுப் போட்டிகள், நடனம் என மக்கள் மகிழ்ச்சி. வெளிநாடுகளில் தமிழர்கள் வசிக்கும் பகுதிகளுக்கு 100 ஆசிரியர்களை அனுப்பி வைக்கும் புதிய திட்டம். 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக பாஜக அறிவிப்பு. தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்பட்டதாக அண்ணாமலை விளக்கம். எடப்பாடி பழனிசாமியின் உறவினர் ராமலிங்கம் 750 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்ததாக தகவல். நிறுவனங்களின் பெயர்களில் போலி கணக்குகளை தொடங்கி மோசடி என குற்றச்சாட்டு. சென்னையில் 17 நாட்கள் நடைபெற்ற புத்தக காட்சி நிறைவு. 20 கோடி ரூபாய்க்கு புத்தகங்கள் விற்பனையானதாக தகவல். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் நள்ளிரவில் கனமழை. தமிழ்நாட்டில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் கணிப்பு. நெல்லையப்பர் கோயில் யானை காந்திமதியின் உடல் நல்லடக்கம். அமைச்சர் கே.என். நேரு உட்பட ஏராளமானோர் அஞ்சலி. பொங்கல் பண்டிகையையொட்டி சென்னையில் நம்ம ஊரு திருவிழா கலை நிகழ்ச்சிகள் இன்று தொடக்கம். 17ஆம் தேதி வரை 18 இடங்களில் நடத்த ஏற்பாடு. சிதம்பரம் நடராஜர் கோயிலில் இன்று ஆருத்ரா தரிசனம். பிரம்மாண்டமாக நடைபெற்ற தேரோட்டத்தில் கலந்து கொண்ட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள். அயர்லாந்திற்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய மகளிர் அணி அபார வெற்றி. வரலாற்று சாதனை படைத்ததுடன் தொடரையும் கைப்பற்றி அசத்தல். வணக்கம், இது பிரேக் ஃப்ரீ பிரைம் டைம். முழுமையான செய்திகளின் 3 மணி நேர அணிவகுப்பு. முதலில் சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளின் விறுவிறுப்பான தொகுப்பு. அயலக தமிழர்களுக்கு கலை பயிற்சிகள் அளிக்க 2 ஆண்டுகளுக்கு 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் அறிவித்துள்ளார். தமிழ்தான் நம்மை இணைக்கும் தொப்புள் குடி என்று அயலக தமிழர் நாள் விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசினார். தமிழ்நாடு அரசின் அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை சார்பில் அயலக தமிழர் தினம் ஜனவரி 12ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இதற்காக வேர்களை தேடி திட்டம் தொடங்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதன்படி சென்னை நந்தம்பாக்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், மலேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோ சரவணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், அயலக தமிழர்களுக்கு கலை பயிற்சிகள் அளிக்க 2 ஆண்டுகளுக்கு 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அறிவித்தார். 100 ஆசிரியர்கள் மற்றும் தமிழ் கலைஞர்களுக்கு பயிற்சி கொடுத்து இவங்களை அயலக தமிழர்கள் வாழக்கூடிய பகுதிகளுக்கு தேவைக்கேற்ப அனுப்பி அந்த வகையில் ஒரு திட்டம் உருவாக்கப்படும். வேர்களை தேடி திட்டம் தனது மனதுக்கு நெருக்கமான திட்டம் என்றும் முதலமைச்சர் கூறினார். சென்னையில் நடந்த அயலக தமிழர்கள் தின நிகழ்ச்சியில் சிறந்த பண்பாட்டு தூதர் உள்ளிட்ட 6 பிரிவுகளில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விருதுகளை வழங்கினார். நந்தம்பாக்கம் சென்னை வர்த்தக மையத்தில் நடந்த இந்நிகழ்ச்சியில் அமெரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா உட்பட 50க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட தமிழர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் அயல் நாடுகளில் தமிழினத்தின் வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றியவர்களுக்கு தமிழ் மாமணி விருது, சிறந்த பண்பாட்டு தூதுவர் விருது, கல்வி, சமூக மேம்பாடு, மகளிர், வணிகம், அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் மருத்துவம் ஆகிய 6 பிரிவுகளில் சிறந்து விளங்கும் அயலக தமிழர்களுக்கு கணியன் பூங்கொன்றனார் விருது ஆகியவற்றை முதலமைச்சர் வழங்கினார்.
நிகழ்ச்சி முடிந்த பின்னர் அயலக தமிழர்களை முதலமைச்சர் நேரில் சந்தித்து கைகுலுக்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். முதலமைச்சருடன் அயலக தமிழர்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். உலக தமிழர்களை ஒருங்கிணைப்பது மட்டுமின்றி தொழில் ரீதியாக இணையவும் அயலக தமிழர் தின கொண்டாட்டம் உதவுவதாக பப்புவா நியூகினி நாட்டின் மேற்கு நியூ பிரிட்டன் மாகாண ஆளுநர் சசீந்திரன் முத்துவேல் தெரிவித்திருக்கிறார். இப்போ உலகம் முழுக்க எல்லா தமிழர்கள் இருக்காங்க, அவங்கள ஒருங்கிணைக்கணும்னு அப்படி ஒரு தோன்றி அது ஒரு செயல்பாட்டு கொண்டு வந்து செய்கிறது ஒரு பெரிய பாராட்டுதலுக்குரிய ஒரு விஷயம். இந்த வருடம் ஒரு கிட்டத்தட்ட 50 நாடுகள்ல இருந்து தமிழர்கள் இங்கே வந்திருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க, அவங்களோட அந்தந்த நாடுகளில் இருக்க தமிழ் சங்கம், அந்தந்த நாடுகளில் இருக்க தமிழர்கள் பண்ற தொழில் வணிகம், அது எல்லாத்தையும் டெபிக் பண்ற மாதிரி அவங்க ஒரு பெரிய எக்ஸிபிஷன் செட் பண்ணி எல்லாருக்கும் ஒரு B2B பிசினஸ் டு பிசினஸ் மாதிரி, அதே நேரம் அந்த கலாச்சார பண்பாடு அதை ப்ரமோட் பண்ற மாதிரியும் எல்லாம் செஞ்சு இது பண்றாங்க. அமீரகத்தில் தமிழ் மகளிர் மேம்பாட்டுக்கு சிறப்பாக செயலாற்றி வருவதற்காக விருது பெற்றதற்கு ஸ்ரீதேவி சிவானந்தம் மிகுந்த மகிழ்ச்சி தெரிவித்தார். மகிழ்ச்சி சொல்ல முடியாத அளவுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா இது எத்தனையோ பேரோட கனவு இன்னைக்கு என் கையில இருக்குன்னும் போது இது கையில வாங்கினதுக்கு அப்புறம் இன்னும் பொறுப்பு கூடுதலா இருக்கு. இன்னும் நிறைய நம்ம தமிழ் மக்களுக்காக, தமிழ் பெண்களுக்காக குறிப்பா நாங்க நிறைய விஷயங்கள் அமீரகத்துல பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு இந்த விருது எங்களை ரொம்ப ஊக்குவிச்சிருக்கு. எந்த மாநிலமும் முன்னெடுக்காத இதுபோன்ற முன்னெடுப்புகள் பாராட்டத்தக்கது என்று கத்தார் தமிழ்ச்சங்க தலைவர் துரைசாமி குப்பன் குறிப்பிட்டார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் ஆளுநர் மாளிகை எக்ஸடத்தில் கருத்து பதிவிட்டுள்ளது. அதில் அரசியலமைப்பு சட்டத்தில் குறிப்பிட்டுள்ளபடி தேசிய கீதத்திற்கு உரிய மரியாதை தருவதை அபத்தமானது என்றும் சிறுபிள்ளைத்தனமானது என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பாரதத்தை ஒரு தேசமாகவும் அதன் அரசியலமைப்பையும் ஏற்றுக்கொள்ளாத மதிக்காத சித்தாந்தத்தை கொண்ட தலைவராகவும் அவர் இருக்கிறார் என்றும் ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் இவ்வாறு நடந்து கொண்டது ஆணவ போக்கு என்றும் ஆளுநர் மாளிகை தரப்பில் விமர்சிக்கப்பட்டுள்ளது. பாரதம் என்னும் உன்னத தாய் மற்றும் அதன் அரசியலமைப்பு மீது அதன் பிள்ளைகள் மிகுந்த பற்று கொண்டிருக்கின்றனர் என்பதை மறந்துவிட வேண்டாம் என்று கூறியுள்ள ஆளுநர் மாளிகை இதுபோன்று அவமதிப்புகளை அவர்கள் விரும்பவோ பொறுத்துக் கொள்ளவோ மாட்டார்கள் என்றும் தெரிவித்துள்ளது. அதிமுக தேமுதிகவை தொடர்ந்து பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியும் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த EV.K.S. இளங்கோவன் உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த மாதம் 14ஆம் தேதி காலமானார். இந்நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு அடுத்த மாதம் 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. திமுக சார்பில் VC சந்திரகுமார் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்தது. தேமுதிகவும் போட்டியிடவில்லை என்று தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியும் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் அனைவரும் நன்கு கலந்தாலோசித்த பிறகு இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அறிக்கை வெளியிட்டுள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை அகற்றி மக்களுக்கான தேசிய ஜனநாயக கூட்டணியின் நல்லாட்சியை வழங்குவது தங்களது இலக்கு என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அதிமுக, தேமுதிக, தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் புறக்கணித்துள்ளதால் திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சிகள் இடையிலான இருமுனை போட்டியாக ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் களம் மாறியுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் காணல் நீர் போன்றது என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஏன் பாஜக இடைத்தேர்தலை புறக்கணித்தது என்பதை விளக்கியிருக்கிறார். எங்கேயும் தேர்தலை புறக்கணிக்காத பாரதிய ஜனதா கட்சி, அந்த நக்சல் பெல்ட்டா இருக்கட்டும், தீவிரவாத தாக்குதல் இருக்கும் பொழுது வடகிழக்கு மிலிட்டன்ட் தாக்குதலும் கூட தேர்தல் நாங்கள் பங்கேற்போம். தமிழகத்துல எந்த அளவுக்கு லஞ்ச லாவண்யம் என்பது, ஓட்டுக்கு பணம் கொடுப்பது என்பது சாதாரணமாக நாம் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும் விதமாக இன்று தேர்தல் நடத்தப்பட்டு வருகிறது. இடைத்தேர்தலில் மக்களுக்கு தரமான ஹாட் பாக்ஸ் கொடுக்க வேண்டும் எனவும் அதில் உதயநிதி படத்தை போட்டு விடாதீர்கள் என்றும் அண்ணாமலை கூறினார். தமிழகத்திலே அடக்குமுறை, ஆட்சி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவது, பணம், கொலுசு, பட்டியலை அடைப்பது, பரிசு பொருட்கள், இது எல்லாம் கூட ஒரு 15 நாட்கள்ல ஒரு தேர்தலையே கேவலப்படுத்தக்கூடிய விதமாக திமுகவுடைய செயல்பாடு, இது எல்லாம் தமிழகத்தில் அது கடைசி முறையாக இருக்கும் என்று நம்புகின்றோம். இடைத்தேர்தலில் பாஜக போட்டியிட்டிருந்தால் மக்களை திமுகவினர் பட்டியல் அடைத்து வைத்திருப்பார்கள் என்றும் அண்ணாமலை கூறினார்.